வணக்கம். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, பாகிஸ்தான் கோரிக்கை 1940ல தான் ஆரம்பிச்சதுன்னு. ஆனா உண்மையில அதோட அசல் விதை அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டுடுச்சு. வாங்க அந்த ஆச்சரியமான சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ நிஜமாவே இந்த பாகிஸ்தானோட ஐடியா எப்பதான் ஆரம்பிச்சது? முதல்ல இதுக்காக பேசுனது யாரு? நம்ம பாடப்புத்தகத்துல படிச்சதை தாண்டி இதோட உண்மையான ஆரம்ப புள்ளி என்னன்னு நாம சேர்ந்து தேடலாம் வாங்க. இப்போ நம்மள நிறைய பேரு 1940 லாகூர் தீர்மானம் பத்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். பாகிஸ்தான் கோரிக்கையோட ஆரம்பமே அதுதானே நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் ஒரு பொதுவான அபிப்பிராயமாவும் இருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த தீர்மானத்துக்கு கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1930லயே இதுக்கான விதை போட்டாச்சு. சரி, வாங்க அந்த கதைக்குள்ள நாம இப்ப போகலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல 1930 அலகாபாத் மாநாடு, அடுத்து இக்பாலோட அந்த முக்கியமான பேச்சு, அப்புறம் ரஹ்மத் அலியோட பங்களிப்பு என்னன்னு பார்ப்போம். கடைசியா எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சில கீ பாயிண்ட்ஸும் இருக்கு. சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா 1930ல. இடம் இப்போதைய உத்தரப்பிரதேசம், அப்போதைய அலகாபாத். அங்கதான் அகில இந்திய முஸ்லீம் லீகோட வருடாந்திர மாநாடு நடக்குது. அப்போ இந்திய அரசியலே ஒரு முக்கியமான கடத்துல இருந்துச்சு. அந்த சூழல்ல நடந்த இந்த மாநாடு தான் ஒரு பெரிய திருப்புமுனையா அமைய போகுது. இந்த மாநாட்டுல எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தோட கவனமும் அந்த தலைமை உரை மேல தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த உரையை கொடுத்தவரு இந்தியாவோட வரலாற்றை மாத்தி எழுத போறாருன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அப்படி பேசுனது யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது இக்பால். ஒரு புகழ்பெற்ற கவிஞர், ஒரு பெரிய தத்துவ ஞானி. அவர் வெறும் ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, அவர் ஒரு சிந்தனையாளர். அதனாலேயே அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தனி சக்தி இருந்துச்சு. அப்போ இக்பால் என்ன சொன்னாருன்னு பாருங்க. முதல் முறையா ஒரு பெரிய அரசியல் மேடையில இந்தியாவின் வடமேற்கு பகுதியில இருக்கிற முஸ்லிம் பெரும்பான்மை மாகாணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு தனி அரசு உருவாக்கணுங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. இது வெறும் பேச்சில்ல, ஒரு புதிய தேசத்துக்கான முதல் குரல். இக்பால் இந்த ஐடியாவை சொல்லி கரெக்டா 10 வருஷம் கழிச்சு, அதாவது 1940ல தான் முஸ்லிம் லீக் இத ஒரு அதிகாரப்பூர்வமான கோரிக்கையா ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க, இந்த 10 வருஷம் கேப் எவ்வளவு முக்கியம்னு. ஒரு கவிஞரோட கனவு ஒரு பெரிய அரசியல் இயக்கத்தோட லட்சியமா மாற இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. சோ இக்பால் ஒரு தீப்பொறிய பத்த வச்சார்னா அந்த தீய அணையாம பாத்துக்கிட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது இன்னொருத்தர். அவர்தான் ரஹ்மத் அலி. இவங்க 2 பேரோட பங்களிப்பை சிம்பிளா சொல்லணும்னா, இக்பால் தான் அந்த ஐடியாவை முதல்ல யோசிச்ச தொலைநோக்கு பார்வையாளர். ஆனா அந்த ஐடியாவை மக்கள் மத்தியில ரொம்ப தீவிரமா கொண்டு போய் சேர்த்தவர் கேம்பிரிட்ஜ்ல படிச்ச மாணவர் ரஹ்மத் அலி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்கிற அந்த பேரையே உருவாக்குனது அவர்தான். சரி, இப்போ எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காக இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஒரு குயிக் ரிவிஷனா பாத்திரலாம். இந்த கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மாநாடு நடந்த வருஷம் 1930, இடம் அலகாபாத். இந்த ஐடியாவை முதல்ல சொன்ன விஷனரி யாரு? கவிஞர் முகமது இக்பால். இந்த ஐடியாவை இன்னும் வலுவா பேசினவர் யாரு? கேம்பிரிட்ஜ் மாணவர் ரஹ்மத் அலி. இந்த டைம்லைன், சம்பந்தப்பட்ட ஆட்கள், இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கேள்விகள். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம இந்த பகுதியை முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கவிஞர் சொன்ன ஒரே ஒரு ஐடியா, அது எப்படி கோடிக்கணக்கான மக்களோட வரலாற்றையே மாத்தி அமைச்சது. ஒரு சின்ன யோசனைக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு பாத்தீங்களா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.